சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாடா ஸ்டீல் செஸ் 2024 ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருந்து நம்ம ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கேமை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோடைய அதாவது இயர்லி வந்து நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும். 1938 இருந்து இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டோர்னமெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அரௌண்ட் ஒரு 14 ஆர் 16 பிளேயர்ஸ் வந்து பங்கேற்கிறது ரொம்ப வழக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு டோர்னமெண்ட் தான் இந்த டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்த குகேஷ் விளையாடுறாரு, அடுத்து பிரக்னானந்தா விளையாடுறாரு, அடுத்து விதித் குஜராத்தி விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரோட ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் அடைஞ்சிருக்கும். பட் இந்த ஆட்டத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் நீ ட்ரா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அப்துஸ்ராவ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இந்த கேமில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வித் ஒயிட் பீசஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு அப்துஸ்ராவ் வந்து பார்த்திங்கன்னா கேம் ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E5. ஸோ நைட் ஆஃப் 3 ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். 2 நேட்டிவ்ஸ் டிஃபென்ஸ். அடுத்து D3 பிஷப் E7 ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் C3. இந்த நைட் C3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான மூவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரூக் E1 பான் C3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். மாடர்ன் இத்தாலியன் ஓப்பனிங்கில் மாடர்ன் பிஷப் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட் C3. ஸோ நைட் C3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஐடியா கிடையாது. பட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் நிறைய விளையாடிருக்கிறாங்க இதுவுமே. ஸோ பான் டு D6, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A4க்கு அப்புறம் பிஷப் G4 அண்ட் தென் H3. இந்த பொசிஷனில் வந்து இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அநாயகமான ஒரு பின்னாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஷப்போட பின் வந்து பார்த்திங்கன்னா அவர் மெயின்டைன் பண்ண போகிறாரு. ரெண்டாவது இந்த நைட்டுங்க உள்ளே வரப்போகுது. இதே நம்ம C3 ஆடும்போது இதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ரூக் E1 நைட் BD2 சூப்பராக இருக்கும். இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நம்ம அதுக்காக எஃபோர்ட்ஸ் அதிகமாக போட வேண்டியது இருந்திருக்காது. பட் இங்கே இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஃபர்தராக அட்டாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுனால பிஷப் E3 வந்து விளையாடிட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ குயின் டு C8. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ப்ரிப்பரேஷனில் வந்திருக்காங்க தான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல குயின் டு C8 வந்து பார்த்திங்கன்னா இந்த G4 ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கேமில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து கிங் வந்து H1க்கு மூவ் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து இந்த பின்னை பிரேக் பண்ணணும்னு நினச்சி நம்ம அவசரப்படக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு இந்த மூவ் வந்து நேச்சுரலாக தோணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார். H×G4 அடுத்து குயின் உள்ளே வந்துடும். ஸோ குயின் உள்ளே வரது மட்டும் இல்லாமல் கிங் H2 போனதுக்கப்புறம் பான் F5 கிங் H8 இப்படி கிங் H8 பான் F5 இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது அட்டாக்கிங் ஐடியாவாக இருக்கும் பிளாக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்படும் போது அல்லது இப்போ கூட நம்ம ஓகேங்க நமக்கு வந்து பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பான் வந்து இந்த ப்ராசஸில் வந்து 2 பான் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ப்ளஸ் நீங்கள் இன்னும் பிஷப் பேர் வச்சுருக்கீங்க. கேம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல G4 இமீடியட்டாக ஆட முடியாது. அதனால் கிங் H8. ஸோ கிங் H8 ஆனதுக்கப்புறம் கிங் H1 கிங் H8. ஸோ அவரும் கிங் H8 விளையாடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா he wants to involve the F pawn later. ஸோ இப்போ திரும்பவும் நம்மளால் வந்து G4 ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆடும்போது முன்னே இருந்த அந்த அளவுக்கு அட்டாக்கிங் ஐடியாஸ் இப்போ இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி செக்கோட வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயினால் வெட்டும்போது செக்கோட வராது. ஸோ அந்த காரணத்தில் நம்ம வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் இந்த பொசிஷன், ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். பட் பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருனா ரூக்கை வந்து G1 வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதே மூவை நைட் டு D4 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேல்குலேஷன் வந்து இங்கே பண்ணிடுறாரு. ஸோ G4க்கு அப்புறம் நைட் இன்ட்டு G4 இது வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த நைட் இன்ட்டு G4 தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான நகர்வும் கூட. ஸோ விளையாடினதுக்கப்புறம் H×G4 அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் G4. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் D4 அவசியமாக விளையாடணும். E டெக்ஸ் D4 அண்ட் தென் நைட் டு D5. ஸோ நைட் டு D5க்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்துஸ்ராவ் வந்து பிஷப் டு G5 வந்து விளையாடுறாரு, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். பட் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு வீடியோவை பாஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டு. ஸோ ஏன் வீடியோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா
இந்த இடத்துல வந்து குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் விளையாடினாரு அப்படிங்கிறது, அதாவது சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 3-4 மூவாவது நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லைங்களா ஓப்பனிங்லேயே, நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இம்பேலன்ஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாக்கா, ஸோ அவர் செஞ்ச மாதிரி நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து விளையாட முடியும். அதே மாதிரி அதை விளையாடிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா நம்ம கிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இம்பேலன்ஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளே வந்து இங்கே வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த இடத்துல தான் வந்து குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஒரு 3 மைனர் பீஸ்க்கு நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு ஒரு கேல்குலேஷனில் வந்து இங்கே ஈடுபட்டிருக்கிறாரு. ஸோ இந்த லைன் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கிளப் டோர்னமெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதோட சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் இது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அடுத்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 21st அன்னைக்கு வந்து கலந்து நீங்கள் விளையாடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இயர்லியராக ஒரு 1/2 hour முன்னாடி 10 o'clock முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி ஓகே, இன்னும் ஒரு சில வீடியோக்களில் நான் வந்து சொல்வேன். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயே நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கன்வீனியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு, ரூக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ப்ளஸ் இந்த பிஷப் அன்டிஃபெண்டடாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம குயினை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த பிஷப்பை வெட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப்பையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதான் நைட் டேக்ஸ் C7. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயினை டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. டெஃபினட்டாக இது விளையாட முடியாது, விளையாடினா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஸோ வந்து ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் த கேம் நவ். ஸோ கோயிங் பேக் இந்த கேம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து இந்த பிஷப் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் வந்து H5 வந்து கொண்டு போகிறாரு. ஒரு பீஸாக வந்து வெளியில் வந்து கொண்டு போகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கேல்குலேஷன் எல்லாமே இதுதான். ஸோ ரூக் இன்ட்டு G5. ஸோ ரூக் இன்ட்டு G5 விளையாடினதுக்கப்புறம் குயின் டு H3 செக் வருது. குயின் டு H3 செக்குக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு மூவ் என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிஷப் F3க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக கேம் வந்து ஈஸியாக லாஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அதனால் வந்து நைட்டால் பிளாக் பண்ணுறாரு. ஆல்ரெடி நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா 2 நைட் வந்து அப்பில் இருக்கிறாரு இப்போதைக்கு குகேஷ். ஸோ பிஷப் டெக்ஸ் D1 அலோவ் பண்ணி குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. ஸோ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு D1. இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 2 நைட் ஆல்ரெடி எடுத்திருந்தாரு, இப்போ ஒரு பிஷப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 பீஸுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து இங்கே இருக்குது. ப்ளஸ் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வீக் பாயிண்ட் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்துல்சலாவ் மாதிரியான ஒரு பிளேயர் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் சொன்னால் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் A C8, அடுத்து நைட் டு B5, ஃபோர்க்கிங் த பான்ஸ். ஸோ பான் டு F5. ஏன்னா எவ்வளோ வேகமாக நம்ம இந்த ரூக்ஸை வந்து கிங் சைடில் இன்வால்வ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு வந்து ஃபேவராக அமையும். அதனால் F5 வந்து விளையாடுறாரு. அதனால தான் கிங் வந்து அப்போவே வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணியிருந்தார். சப்போஸ் அந்த மாதிரி மூவ் பண்ணல அப்படின்னா இன்ஃபேக்ட் ஒயிட் வந்து கேமை வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ E இன்ட்டு F5, அதுக்கப்புறம் பான் டு D5. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சில விஷயத்த வந்து கொடுத்துட்டு ஒயிட்டோட பீசஸை கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் அப்படியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கலச்சி விட பார்க்குறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D5. இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா பிஷப் டெக்ஸ் D5 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் இன்வால்வ் ஆகுதுங்க கேமுக்குள்ள. நம்ம ஏன் அந்த மாதிரி விளையாடணும், நம்ம ஏன் வந்து பிஷப் B3 விளையாட இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம வந்து ரூக்கும் உள்ளே வராது இல்லையா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் இன்ட்டு F5. இப்போ உங்களுடைய ரூக் வந்து அட்டாக்ல இருக்குது, நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நம்ம குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நீங்கள் குயின் H4 H5 அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் குயின் H4 அல்லது குயின் H5. அண்ட் தென் இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வரும், இந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரூக்கை இன்வால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு பான் வந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. ஸோ அதனால் பிஷப் டெக்ஸ் D5 வந்து அலோவ் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு C2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா F2ல ப்ரெஷர் இருக்குது. ஸோ ரூக் டு G2, குயின் H4. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பானுக்கு ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. பிஷப் E4. ஸோ ஏன்னா இப்போ நம்ம இந்த பானுக்கும் பாதுகாப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ரூக்கும் கேமுக்குள்ளே வந்துடும், அது இன்னும் ரொம்ப மோசமாகிடும் நிலைமை. ஸோ ரூக் இன்ட்டு F2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டேக்ஸ் D4. ஸோ நைட் டேக்ஸ் D4க்கு அப்புறம் இங்கே ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிங்கால் வெட்டுறாங்க. கிங்கால் வெட்டினதுக்கப்புறம் குயின் G5 செக் கொடுக்குறாரு. கிங் F2, அதுக்கப்புறம் குயின் H4 செக்கு.
கிங் டு G2, அதுக்கப்புறம் குயின் டு G5 செக். இந்த பொசிஷனில் வந்து கிங்கோட எப்போவுமே நம்ம இந்த மாதிரி குயின் வெர்சஸ் மல்டிபிள் பீசஸ் இம்பேலன்சஸ் இருக்கும்போது, எஸ்பெஷலி ரூக் அண்ட் இந்த மாதிரி 3 மைனர் பீசஸ், இந்த 3 மைனர் பீசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் கனெக்டடாக வந்து இருக்கணும், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா குயின் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வேட்டையாடி ஒவ்வொன்றா வந்து எடுத்துரும். ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ரெண்டாவது காரணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜாவோட பாதுகாப்பு. ஸோ கிங் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கிங் சேஃப்டி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குயினை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரூக்கை இன்வால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ கிங் F1, குயின் F6 அண்ட் தென் நைட் HF3. இந்த குவாடினேஷன் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ வந்துடுச்சு ஒயிட்டுக்கு. ஸோ G6 பண்ணி பொசிஷனை ஓப்பன் பண்ணுறார், பட் ரூக் டு C1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G into F5. ஏன்னா நம்மளுடைய பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓகே, இந்த எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிங் ஈச் அதர். ஸோ அது வந்து கோஆர்டினேட்டடாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் சும்மா இருக்குது, அதை வந்து இன்வால்வ் பண்ணுறாரு 7th ரேங்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் C1, G into F5. இந்த மூவ் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கீ மூவ் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில். ஸோ நைட் எக்ஸ் F5, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B2. ஸோ குயின் டெக்ஸ் B2க்கு அப்புறம் ரூக் C7 விளையாடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து இந்த கேம் வந்து என்கிட்ட குயின் இருக்குது, நான் ரூக் வேறு வச்சுருக்கேன், ஓப்பன் ஃபைல், உங்கள் கிங் சேஃப்டி, இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது வின் பண்ணணுன்ற எண்ணத்தை கைவிட்டணும் தான். ஏன்னா இங்கே காரணம் என்ன அப்படின்னா இதை புரிஞ்சுட்டு தான் வந்து இங்கே அப்துஸ்ரா வந்து என்ன சொல்கிறது ரிப்பிட்டேஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா, குயின் B1, கிங் E2, குயின் B2 செக் அண்ட் தென் கிங் F1, குயின் B1 செக், கிங் E2, குயின் B2 செக் அண்ட் தென் கிங் F1. இப்படி 3 தடவை ரிப்பீட் பண்ணி ஆக்சுவலாக வந்து கேம் ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ரான் கேம் தான். பட் எப்படி வந்து ஏன் இது ட்ரா ஆச்சு, அதுக்கு முன்னாடி அந்த இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த கேல்குலேஷன், அந்த குயின் சாக்ரிஃபைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதனால தான் பர்டிகுலர் அந்த கேம் பார்க்குறோம். பட் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, எனக்குள்ளே இருந்த கேள்வி தான் அது. குயின் B2 செக் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து குயின் A2 செக் வைக்கக்கூடாது, ஏன் இதே லைனில் செக் வைக்கிறாரு, வச்சுட்டு இந்த பானலாமல் வெட்டலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. பிகாஸ் ரூக் வந்து பார்த்திங்கன்னா 7th ரேங்கில் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நைட் G5, நைட் H6 இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிளாக் வந்து செக்மேட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் கிங் E3 அண்ட் தென் குயின் டெக்ஸ் A4. க்ரீடியாக ரொம்ப பேராசை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி பானை வெட்டணும் அப்படின்னா இது மாதிரி நைட் டு G5 வரும். இந்த இடத்துல நீங்கள் ரூக் ஆக்சுவலாக கொடுத்தே ஆகணும். இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் H7 செக், கிங் G8 அண்ட் தென் நைட் H6 செக்மேட். ஸோ சூப்பரான ஒரு மைனர் பீசஸ் ப்ளஸ் ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நினச்சா நம்ம பிஷப்பால் வெட்டிடலாம். பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா ஓகே H6 வந்து பார்த்திங்கன்னா டாப் மூவ், ஏன்னா பானாவது காப்பாற்றலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் வி கேன் கோ டு நைட் E6. நைட் E6ஓட ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஸ்கொயருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்டில் இருக்குது. சும்மா ஏதாவது நம்ம ஒரு மூவ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் பண்ணலாம். ஸோ குயினில் பிளாக் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரேங்க் மேட் இருக்குது. ஸோ அதனால் சரி ஓகேங்க, நம்ம நைட் E6 வரும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கா, ஓகே நம்ம வந்து கிங்கை மூவ் பண்ணுவோம். ஸோ கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா திரும்பவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஷப் G6 போட்டு திரும்பவும் பேக் ரேங்கை கார்ட் பண்ணிட்டு திரும்பவும் செக்மேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல 34வது மூலை, அதாவது அதுக்கு முன்னாடி 33வது மூலேருந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸ் பண்ணி ட்ரா தான் பண்ணி ஆகணும்னு அவர் கட்டாயத்தில் வந்து நிறுத்தினதுனால அப்துஸ்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சண்டே டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதா தான் நீங்கள் உங்களோட பதிவை இன்றைக்கே கூட நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். அல்லது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ளஸ் நம்ம கிளப்போட லொக்கேஷனில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆஃப்லைன், அதாவது ஃபிசிக்கல் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு 3 ஸ்லாட்ஸில் போயிட்டுருக்கு. மண்டே அண்ட் தேர்ஸ்டே 5 to 6 PM. நம்ம பிகினர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 to 6 PM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் நான் தான் எடுக்க போகிறேன், அது பிகினர்ஸ்க்கு. அதன் 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். இட் குட் பி அ டோர்னமெண்ட் ஆர் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன். இது மாதிரி 3 ஸ்லாட்ஸ் அவைலபிள் பண்ணியிருக்கேன் நான். மண்டே அண்ட் தேர்ஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே 5 to 6. இந்த 5 to 6 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கான ஒரு ஸ்லாட்டாக வந்து நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூர் ஏரியா அல்லது நம்ம கொளத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பகிருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.